இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமாணிக்குடி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அதுக்கு மறுநாள் சிவராத்திரி என்ற இது நடக்கிறது. இங்கே ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரமும் உள்ள நல்ல பாடல் பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திருமாணிக்குடிலேருந்து ஜெகான்றவர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் மீதி விஷயத்தை. சார் இங்கே நாளைக்கு ஃபெஸ்டிவல்ன்றாங்க, நீங்கள் என்னென்ன பணி இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். பனி வந்து எல்லா முறையுமே நடக்குது. பசங்க தான் செய்கிறோம் எல்லாம் முன்னாடி எடுத்து. இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, பசங்க மட்டும்தான் எல்லாமே செய்கிறோம். பெரியவங்க கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து சனி பிரதோஷம், மறுநாள் சிவராத்திரி. நல்லா கூட்டம் வருமா இங்கே? கூட்டம் நல்லா வரும். இப்போ இது எதுக்காக இந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு? நாளைக்கு பிரதோஷம் சிவராத்திரி வருதுல்ல, அதனால பேனர் வைக்கணும். அன்னதானம் எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டா? எல்லாம் சூப்பராக இருக்கும். அது பரதநாட்டியம்லாம் நடக்கும்ன்றாங்க எல்லா வாட்டியும். அது எல்லாமே நடக்குமா இந்த வாட்டி? வருஷம் நடக்கிறது தான் அது. இந்த வருஷம் நல்லா நடக்கும். இல்ல இப்ப பாலாயுதம் பண்றதுன்றாங்க, நாளைக்கு கூட்டம் எல்லாம் வந்துருமா? பாலாயுதம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கூட்டம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிவராத்திரின்றது வந்து சம்மந்தம் இல்லை. பாலாயுதம் பண்ணாலும் சாமி தான் வெளில வரக்கூடாது, உற்சவர் வெளில வர மாட்டாரு. சிவராத்திரின்றது எப்பயும் வருஷம் நடக்கும். ஓகே ஓகே, எல்லாம் நாளைக்கு நல்லா நடக்கும். அன்னதானம் எல்லாமே உண்டா? எல்லாமே உண்டு, சூப்பராக நடக்கும். அனைவரும் வரணும். எங்கப்பா அங்க ஏறின்னு இருக்கா? வந்து நாளைக்கு சிவராத்திரின்றதுனால கறி வைக்கலான்னு மேல பாத்தீங்கன்னா நம்ம கிரிவலம் வந்துருந்தோம். நாளைக்கு சனி பிரதோஷம் நடக்குதுன்றதாக கிரிவலம் வந்தோம். இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துல ஒரு மனிதர் பாருங்க. அங்கேயும் இந்த டைம்லயும் சிவன் துண்டுறா எங்க இருக்காரு பாருங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் இப்ப என்ன பண்றீங்க அவ்வளவு உயரத்துல? சார் நாளைக்கு வந்து சனி பிரதோஷம்னால வந்து கறி வைக்கலாம் வந்தோம். கல்வி வைக்கிறாரா? நாளைக்கு சனி பிரதோஷம் பேனர் வைக்கிறாங்க, அதனால வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களை பத்தி பேசியிருந்தோம். ஆனா இப்ப பாருங்களேன், திடீர்னு இத்தனை பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, பேனர் ரெடி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு சொல்றேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அதனாலே நாளைக்கு சிறப்பாக நடக்கும். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வீடியோ கேமராமேனாக இருந்தார். இவர் தான். இப்போ நான் மாறிட்டேன் பாருங்க. இவர் ரொம்ப ஒர்க் செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. பேனர் பாருங்க. சிவராத்திரி டேட்லாம் சொல்லிட்டியாப்பா? அதே போல் அன்னதானம் லெஜண்ட் அன்னதானம் சொல்லிட்டியா? 200 கிலோ சாப்பாடு போடுறோம். ஆனால் 2 டைப் தான் நெய் ஊற்றுவோம். பேனர் ஒட்டியாச்சு. இப்போ தூக்கி கட்ட வேண்டியதான். அதுக்கு வேலை நடந்து இருக்கு. மணி இன்னும் மணி பண்றியாத்துல மாமா நடந்துன்னு இருக்கு. கழி பத்தல, அதனால கோயில் மேலே ஏறி கோயில் உள்ள இறங்கி கழி எடுத்துன்னு போகிறோம். நைட்டு 12 நினைக்கிற மணி. ஒரு 2 கழி தேவைப்படுது. எடுத்துன்னு வெளில சீக்கிரமாக போயிடணும். எல்லாம் இதுக்கு போடுறான், மேல் குச்சி போடுறான். பாயிண்ட் மேல் குச்சி போடு, மேலே குச்சி கட்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சரம் ஏற்றியாச்சு. வேலை கட்ட வேண்டியதான். கைஸ் பாருங்க, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இதாங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்க. சிவாய நமஹோ ஓம் ஓம் சிவாய நமஹோ அண்ணாமலை அர ஓம் சிவாய நமஹோ. ஓம் நம சிவாய. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பிரதோஷம். அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி விழா. அது வந்து நம்ம கோயிலில் வந்து பாலாயம் பண்ணதுனால சிவராத்திரி வந்து சில பேருக்கு தெரியல, அதனால் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேனர் ஒன்று வச்சுருக்கோம். மணி 2 ஆகுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம். இப்போது பேனரை பாருங்கள். பேனர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 பேர் கரெக்டாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக மதியம் ஒரு 3 மணிலேருந்து அன்னதானம் ஆரம்பிக்கிறோம். விடிய விடிய வந்து கலை நிகழ்ச்சிலாம் நிறையா வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் நல்ல அருள்மிகு ஸ்ரீ அம்புஜாட்சி உடனுரை லெஜண்ட் ஆஃப் லெஜண்ட் பாலமுருகன் அருள்மிகு வாமனபுரீஸ்வரர் திருவருளை பெறுமாறு
விழா குழுவின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் ஸ்ரீபாதம், அதாவது ஸ்ரீபாதம்னா சாமி தூக்குறவங்க சார்பாகவும் கேட்டுக்கிறோம். எல்லோரும் வாங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி சீக்கிரமாக வாங்க. குட் நைட். நாட்டாம் என்ற பேரில் 4 பேர் விதவிதமாக சொல்லணும் போனோம். தேர் பலூனை கட்டி சொல்லணும். அவனெல்லாம் காலையில் கிளம்பி வந்துருங்க. குட் நைட். எல்லாம் சிவாய நமக்கு சேர்ந்து சொல்லுங்க. சிவாய நமக்கு, சிவாய நமக்கு. இரவு வணக்கம், இரவு வணக்கம். ஈசனுடன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம பங்கேற்கணும். வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்துருங்க. ஈசனுடன் ஒரு இரவு. நாளைக்கு சிவராத்திரி முன்னிட்டு இன்றைக்கி வந்து கியூ கட்டலாம். அதனால் கியூ கட்டுறதுக்கு வந்து பேரிகெல்லாம் ஏற்றிட்டு போயின்னு இருக்கோம். திருந்திபாரம் கோயிலேருந்து பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயின்னு இருக்கோம். ஒரு நாளாக வந்துன்னு இருக்கோம். பேரிகேடு ஒரு 20 கிட்ட வருது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கோம். யாரும் பெரியவங்க யாரும் வர மாட்டாங்க. ஒரு 4 பேர் மன்றத்தில் இருக்கிற மட்டும் தான் வேலை செஞ்சு வருவோம். சின்ன சின்ன பசங்களாம் வந்து வேலை செய்கிறவனும் பெரியவங்க வர மாட்டானோ. வந்துட்டுருமே சிவராத்திரிக்கு வந்து பேரிகேட் யாரும் வர மாட்டாங்க. நாங்கள் மட்டும் செய்கிறோம். ஐ கைஸ், உங்கள் தேவா. பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பேரிகேட் பண்ணுறாங்க, கியூ கட்டுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேலை சுறுசுறுப்பாக நடக்கிறது. வேல் நாகிரே கட்டி கொண்டிருக்கிறார் மதிமோகன். போதும். நீ ஃபஸ்ட்டு கட்டு போதுமா? கல்ல இல்லாம சேர்த்து எடுக்காத சரிதா? வாசனை வருது. போட்டுடா. பொக்கே எல்லாம் வந்திருக்கு. பொக்கே 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாம்
தம்பி டெக்னீஷியன் இன்னைக்கு 6 மணி வரைக்கும் டெக்னீஷியன் தான் இருக்கும் பாருங்க உனக்கு.
வேகமா கை தரலாம். தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு நாளை வரும் மாலையன்றே நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே பாவா காதல் ஜோதி கலையும் ஜோதி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்துவிட்டார். மாஸ்டர் புல்லட்டிலே புறப்பட்டால் புயல், கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி. பெருமானே போற்றி போற்றி பெருமானே போற்றி உமையா மனவாரா போற்றி போற்றி பெருமானே போற்றி எனக்கு
அப்படி நாங்கள் பிரசாதம் கொடுத்துன்னு இருக்கோம். ஓக்காக்க அந்த அக்கா வந்து சாப்பாடு கேட்குறாங்க. சிவராத்திரி அதுமா கேண்டீன் போனதுலேயும் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கோம். பாலா ஓடி இருக்கு அர்ஜென்ட்டு ஆன் பண்ண அங்கே ஏதாவது நிற்கிறாங்க. ஸ்வீட் மாஸ்டர் என்னாச்சு கரண்டு பாலா ஜென்ரேட் ஆன் பண்ண போட்டாரு கரண்ட் வந்து போச்சு.
தம்பி நான் தானே ஓடி எனக்கு சான்ஸ் கொடுங்கடா. போயிட்டா போய் ஆடா. உடனே ஓடி போடா. பயப்படக்கூடாது, விடு விடு சரியாயிடும். அவன் எதாவது வித்தலாம் மாட்டான். சிங்கப்பேட்டை பாட்டுலாம் நான் போட்டிருப்பான். வராதிங்க யாரும். Smile please. அடுத்தபடியாக ஸ்ரீ கனக சபை Okay, okay, okay. நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பக்தருடைய ஓடோடி வரும். ஏய் படா சொன்ன வரேன். அதை சுத்தத்தை வச்சு விட்டு அதில் சூப்பராக இருக்கும். அதில் அந்த ரவுண்டு வச்சுடும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல மரத்தில் ஃபுல்லாக சுற்றி கிடக்கும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எல்லாத்தையும் யாரை கட்டுறாங்க? பாய்ஸ். இவங்க வந்து பிரசாதம் கொடுத்துன்னு இருக்காங்க. சாயந்தரத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. நேற்று சாயந்தரத்துலேருந்து எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆளையெல்லாம் கல்ல டீ ஆக்கினுக்கிறாங்க. மணி கரெக்டாக 3:50. பனி வந்து இறங்குது. அப்படியே சாரெல்லாம் வந்து இறங்குது. அப்படியே அவங்களுக்கு புகை போகிறதுக்கு தெரியுதா? அது எல்லாமே பனி தான். பனியை பாருங்க. ராஜகோபுரம் பனிகள். அண்ணி வீட்டு தான் இருக்குது.